ஸோ லாஸ்ட்டாக வந்து அரேஸில் டாஸ்க்கை பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக. ஸோ அரேஸில் உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்துருந்தானா? அரே ரிவர்ஸ் லாஸ்ட்டாக பிக்கஸ்ட்ல முடிச்சிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்துருந்தானா? வெயிட் பண்ண போலாம் 10 நிமிஷம் கரெக்டு தான். 10 நிமிஷம் என்ன 10 நிமிஷம் சரி நான் அவர் பைக்கா சார் இருக்காரு. இதுக்கப்புறம் கிளாஸ் இருக்கா சார் ஈவினிங்? யாருக்கு? எங்களுக்கு காலையில வர முடியல ஈவினிங் வருவாங்க. ஏப்பா அவருக்கு அந்த டைம்ல வேற கிளாஸ் இருந்தா அதான் இருக்கான்னு தெரியாது சார். டைமே இல்லடே கரெக்டா இருக்கு. 10 hours கரெக்டா இருக்கு. 10 hours ஆமாண்டா காலைல 8 to night 8 மணி வரைக்கும் நடத்துனதான் ஒர்க் பண்ணி பார்த்தே இல்லையா நீ? ரொம்ப ட்ரெயினிங் இதை சொல்லியே தப்பிக்கிறான்டா அவன். சரி ஓகே ஓகே அம்மிதானே சட்டானே வரணும். இவன் சொல்ல தாலக்கே தம்பிச்சு ஓகேவா? லாஸ்டா அந்த பக்கத்துல இது கொடுப்பாங்க. இந்த பெண்ணை எனக்கே கொடுத்துருந்தீங்க ப்ரோ. நான் 10 நிமிஷம் முன்னாடி கேட்டதுக்கு சொன்னேன். 10 நிமிஷம் முன்னாடி போய் கேட்டேன். 10 நிமிஷத்துல கிளம்பிடுறாரு. 10 மினிட்ஸ் அடுத்த 10 மினிட்ஸ் ஒன்றே 10 நிமிஷத்துல கிளம்பலாம். சரி நான் சொல்லி அங்கிருந்து 10 நிமிஷம் எவ்வளவு ரெக்கார்ட் செஷனே டேக் ஓகே கேமரா ஆஃப் தான் ப்ரோ. ஓகே ஸோ இப்போ அறையில வந்து பிக்கெஸ்ட் நம்பரா கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ சரி டூப்ளிகேட் இல்லாத நம்பர்லாம் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே டூப்ளிகேட் இல்லாத நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுவோம். நீங்க பாருங்க யூனிக் நம்பர்னு சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல யூனிக் நம்பர் ஸோ ஒரு அரேவை நான் கம்பல் டைம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பண்ணுற எல்லா டாஸ்க்குமே ரன் டைமில் எல்லா டெஸ்ட் கேஸுமே சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க கம்பல் டைமில் கொடுத்துருக்கோம். ஸோ ஏஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல 12 34 6 46 திரும்பவும் இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கோம். இது யூனிக் நம்பர்லாம் என்னென்ன இருக்குது? ஸோ யூனிக் நம்பர் எடுத்துகிட்டு அப்படின்னாக்கா 12 இருக்குது, 34 இருக்குது, 3 இருக்குது அண்ட் 78 இருக்குது. ஸோ இந்த நம்பர் எல்லாமே யூனிக் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி இப்போது நான் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண போகிறேன் அப்போ நான் சொல்கிறேன். டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி பிரிண்ட் பண்ண வரணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 46ம் சேர்ந்து தான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னொரு 46 வராது. ஓகே ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட்டை முதல்ல ரிமூவ் பண்ணுவோம்.
அடுத்து யூனிக் நம்பரை கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் டூப்ளிகேட் நம்பரை கொண்டு வருவோம். சரி, மொத்தம் 3 டாஸ்க்கு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ரிமூவ் given array அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி இன்புட் கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா அவுட்புட் இப்படி தான் வரணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் கொண்டு வரலாம் அப்படின்னாக்க, நல்லா பாருங்க, இதுக்கு நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னாக்க, இதான் உங்க அரே. கரெக்டா? இதுதான் உங்க அரே. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த நம்பர் எடுத்துட்டு வந்து இந்த நம்பரோட கம்பேர் பண்றேன். 12 செக் பண்றேன், இல்லை. அடுத்து இந்த நம்பர் கொண்டு போயிட்டு இங்கே செக் பண்றேன், இது 12 செக் பண்றேன், மேட்ச் ஆகுன்னு செக் பண்றேன், இல்லை. அடுத்து இந்த நம்பர் எடுத்துட்டு போயிட்டு இங்கிட்டு செக் பண்றேன், 12 கேட்டா இல்லை. அப்ப எங்கேயுமே மேட்ச் ஆகல. கரெக்டா? எங்கேயுமே மேட்ச் ஆகல. சொல்லுங்க சார். சாஸ்தா பிரியா வந்து சொல்லுங்க சார். பிரியாவுக்கும் தீனா உங்க 2 பேரும் வந்துருக்காங்க சார். சாஸ்தா போகிறேன்னா கிளாஸ் போயிட்டு 2 மணிக்கு சார். 1 மணிக்கு சார். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து இந்த நம்பர் கூடலாம் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பர் இங்கே இருக்கா இங்கே இருக்கா செக் பண்ணுறோம். சேமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 2 நம்பர் சேமாக இருந்துச்சுனாக்கா டூப்ளிகேட் அர்த்தம். அப்போ டூப்ளிகேட்டை நீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 12 இருந்துச்சுனாக்க டூப்ளிகேட் கரெக்டாக இந்த நம்பரு இங்கே மேட்ச் ஆயிரும். இங்கே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நான் இதை எப்படி சால்வ் பண்ண போறேன்னாக்க, இங்கே பாருங்க, இப்போ இந்த அரேல இல்லாத நம்பர் என்னது, இந்த அரேல இல்லாத நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஓகே. அப்ப இந்த அரேல இல்லாத நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, இந்த அரேலே பிக்கெஸ்ட் நம்பரை எடுத்து அதை +1 பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த அரேல இல்லாத நம்பர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இப்போ இந்த அரேல பிக்கெஸ்ட் நம்பர் என்னது 78. 78 கண்டுபிடிச்சி அதை +1 பண்ணுங்க 79. 79 வந்து இங்க கிடையவே கிடையாது. கவனிச்சிங்களா? சப்போஸ் நீங்க அடுத்த தடவை 79 வாங்கினா கூட 79 +1 பண்ணா 80 இருக்கும். அப்ப 80 வந்து அந்த இடத்துல இருக்காது. அப்ப நான் 100ன்னு வச்சாலும் 100ஓட பிக்கெஸ்ட் நம்பர் 100 ஆச்சுனாக்கா 100 +1 பண்ணுங்க
101 தான் அதில் இருக்கு. சப்போஸ் 101 வந்துச்சுன்னா 101 தான் பிக்கஸ்ட் நம்பராக இருந்திருக்கும். அப்போ 102 செக் பண்ணிடுவேன். அப்போ அந்த அரேலே பிக்கெஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சி அதை +1 பண்ணனாக்கா அந்த அரேலே இல்லாத நம்பரை கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சி -1 பண்ணினாக்கா அதுவும் இல்லாத நம்பர் தான். இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் யாரு? 3 இருக்கு. 3 -1 பண்ணுங்க 2 வரும். 2 இல்லாத நம்பர் தானே. சப்போஸ் 2 இருந்துச்சுனாக்கா அதை -1 பண்ணாக்கா 1 ஆயிரும். அப்போ 1 வந்து அந்த தான் இல்லாத நம்பர். ஓகேங்களா? சொல்ற விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நம்பர் பிக்கெஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சி அந்த டூப்ளிகேட் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிருப்போம். அப்போ இந்த இடத்துல எனக்கு 79 வந்துடும். அதே மாதிரி டூப்ளிகேட்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பிக்கெஸ்ட் நம்பரை +1 பண்ண பார்த்தீங்களா, அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அப்போ 79 தான் எல்லாத்தையும் இருக்கும். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது =79 பிரிண்ட் பண்ண அப்படின்னாக்க அந்த நம்பர் பிரிண்ட் ஆயிடும். ஐடியாஸ் புரிஞ்சதுங்களா? பிரியா, தீனா, ஐடியா புரிஞ்சதுங்களா? ஐடியா புரியுதா? ரிப்பீட் பண்ணுமா? மெசேஜ் ரிப்ளை பண்ண மெசேஜ் பண்ணு. நீ கிளம்புமா, நீ பேசி அண்ணா தான் சொல்றேன். கிளாஸ் போயிட்டு அவசரம் போட்டு ரெடியா ஐடியா புரிஞ்சதா? பிரியா சொன்ன ஐடியா புரிஞ்சதா? ஓகே. ஸோ பிக்கெஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சி அதை டூப்ளிகேட் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி நான் பிக்கெஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்பேன்? போன தடவை நான் இதை சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இங்கே இதில் இன்ட்டு பிக் ஈக்குவல் டு A(0) அப்படின்னு கொடுத்துட்றேன். இல்லையா? 0க்கு நெக்ஸ்ட் இருக்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? ஷார்ப்பா 1:30 கிளம்பு. அவ்வளவுதான், 10 minutes தான் இருக்கு. அவருக்கு தெரியும், சொல்றதா அவருக்கு தெரியும். அவன் ஏதோ பிளான் பண்றான் பார்த்துங்க. எங்கடா உட்காந்து எல்லாம் கட்டாக்கா அவங்க சொல்லாம போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஓகே. ஸோ இந்த இதில் பி கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், நம்பர் எடுத்து மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ இன் I = 0, I less than A.length எடுத்துக்கிறேன். I ++. சரியா? இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல இந்த 12 நான் எடுத்து என்ன பண்றேன், இந்த சைடு இருக்கிற நம்பர் எல்லாரையும் கம்பேர் பண்றேன். இந்த நம்பர் இருக்க எல்லா நம்பரோட கம்பேர் பண்ணேன். ஓகே. ஸோ கம்பேர் பண்ணி இங்க நான் செக் பண்ணோம். ஸோ இது ஒன்றா இருந்துச்சுனாக்கா இது ஒரு லூப்பா இருக்கும். அடுத்து இந்த நம்பரை செக் பண்ண போறோம், இந்த நம்பர் எத்தனை இருக்குன்ட்டு. அப்போ இங்க செக் பண்றோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் பிக்கெஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இஃப் அந்த A(i) வந்து கிரேட்டர் தென் பிக்கா இருந்துச்சுனாக்க பிக் ஈக்குவல் டு A(i)ன்னு அசைன் பண்ணிடுறேன். பிக்கெஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சா 1x தான் இங்கே வச்சுக்கோமே, அப்படியே 1x சாரி 0x 1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா இங்கே தான் 0 இருக்குல்ல, நான் 1லேருந்து என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல
ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், அந்த பிக்கை ஈக்குவல் டு பிக்கை ப்ளஸ் ஒன் பண்ணிக்கிறேன். பிக் ஈக்குவல் டு பிக் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நான் செய்யணும். சரியா? சரி. அண்ணா ரெக்கார்டிங் செக்ஷன் போயிடுச்சுண்ணா. இல்லைங்க, அது வேணாம், கட் பண்ணிட்டேன். நான் தான் கட் பண்ணேன். equal to 0 colon I less than a dot length colon I plus plus. ஓகேவா? இந்த இடத்துல ஃபார் இன்னொரு லூப் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு ஐ என்ன வரைக்கும் பக்கத்துல செக் பண்ணும். கோலன் ஜே லெஸ் தென் ஏ டாட் லென்த் கோலன் ஜே பிளஸ் பிளஸ். அதாவது இந்த லூப் ஐ, இந்த லூப் ஜே, இங்கே ஐ ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஐ நிற்கும் போது, இந்த இடத்துல ஐ நிற்கும் போது இது ஃபுல்லா ஐ ப்ளஸ் ஒன் ஜே நடக்கும். ஓகே, இது ஃபுல்லா ஜே ப்ளஸ் ஒன் நடக்கும். ஓகேவா? அப்போ அடுத்து நான் இந்த நம்பர் கண்டுபிடிக்கும் போது இங்கே ஐ நிற்கும், அடுத்து ஒன் ஆகி, அடுத்து இதுக்கப்புறம் ஐ ப்ளஸ்னா இங்கே 46 செக் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி மாறி மாறி என்ன பண்ணும், ஏன்னா இந்த நம்பரை எடுத்து தான் இங்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இங்கே எடுத்து தான் இந்த ஸ்லிப் செக் பண்ணணும், இந்த சைடு இருக்கான்ட்டு. இந்த நம்பரை எடுத்து இதுக்கப்புறம் இப்படி செக் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் எடுத்து நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இஃப் ஏ ஆஃப் ஐயும் ஈக்குவல் ஏ ஆஃப் ஜேவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த ஏ ஆஃப் ஜே நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவல் டு அந்த பிக்கை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அந்த பிக்கை ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே, நடத்தினதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ரெண்டு பேரா கிளம்புவாங்க. ரெண்டு பேரா ஸ்டெப்ஸ்ல இறங்கி ப்ளீஸ். ஓகே பாய போகிறது நோண்டிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் ஆசைப்பட்டு இல்லை கிளம்பணுன்ட்டு. அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணி வச்சுருவாங்க. அட்டெண்டன்ஸ் இல்லையா, இல்லையா பாஸ் பண்ணியிருப்பான். ஸோ பிக்கை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா, ஸோ பிக்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு அரே எப்படி இருக்கும் இங்கே பாருங்க. இப்போ நான் வாங்குற நம்பர் இப்போ 46 இருக்கான், 46
இங்கே ஒரு 12 வச்சுக்கோ, இங்கே ஒரு 12நாக்க இப்போ இது வரைக்கும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்கா அரே இப்படி மாறி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல எப்படி இருக்கு, இந்த இடத்துல எனக்கு இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆஃப்டர் இந்த லூப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அரே எப்படி இருந்தாக்க டூப்ளிகேட் இருக்கிற இடத்துல தான் எனக்கு வந்து பிகெஸ்ட் நம்பர் 46 தானே. அப்போ இந்த இடத்துல 47 இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணும் 47 இருக்கும், 47 இருக்கும். ஓகேவா? அப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 47 அப்படின்னாக்க பிரிண்ட் ஆகும். இங்கே பாரு, திரும்ப நான் ஒரு லூப் வச்சு இந்த இடத்துல ஒரு லூப் வச்சு ரெண்டு பேருன்னு சொன்னேன். ஏய் போலாம்டா. இப்போ இந்த இடத்துல நான் பண்ணுறேன், நான் பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஏஎஃப்ஐ பிரிண்ட் பண்ணுறேன். அந்த ஏஎஃப்ஐ நாட் ஈக்குவல் டு பிக்காக இருந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ணேன் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஸ்விஸ் அவுட்டில் அந்த ஏஎஃப்ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, 12 34 46 3 வந்துருச்சா? அவுட்புட் பாருங்கள், 12 வரணும், 34 46 3 வரணும். இந்த 12 46 ஆல்ரெடி டூப்ளிகேட் இருக்குது, அதனால் அது வராது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது எந்த நம்பருமே இல்லைனாக்க டூப்ளிகேட் கண்டிப்பாக ரிமூவ் ஆயிரும். ஸோ அரே எம்டியாக கொடுக்க முடியாது. எந்த நம்பர் மீன்ஸ் இப்போ எல்லா நம்பர் டூப்ளிகேட் இருந்தாலும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொன்னது. இந்த டாஸ்க்கு டவுட் இருக்குங்களா? ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ல remove duplicates number in given array. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நல்லா பாருங்களேன். இப்போ இந்த 12 வந்து நிறையா இருக்குன்னு வச்சாங்க, 12 வந்து நிறையா இருக்கு, 12 வந்து நிறையா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த இடத்துல 12 இங்கே 12 மேட்ச் ஆனிச்சு அப்படின்னாக்க 12 எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிக்கெஸ்ட் நம்பரான 47, அதாவது இந்த அரே இல்லாத நம்பரை போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன் 47 ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணிடுவேன் 47 ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 34 எடுக்கிறேன், 34 எங்கேயுமே இல்லை, அப்போ ரீப்ளேஸ் பண்ண வேணாம். அடுத்து இப்போ இப்படியே வரும்போது எனக்கு இந்த நம்பர் 12 சேர்ந்தால பிரிண்ட் ஆகும். அப்போது நான் 12 கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம், ஓகேவா, டூப்ளிகேட்னு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்க. சட்டால் இங்கேயே முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அவருக்குள்ள இருக்காது. இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு டாஸ்க்கை பார்த்துருவாங்க இருங்க. ஸோ அது சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வேற ஒரு கான்செப்ட் விஷயம் நடத்துகிறேன் இருங்க.
ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்க. ஓகே, எனக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களை அனலைசிங் ஸ்கில்லை பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ டாஸ்க் எழுதுறேன். அந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. நான் கொஷின் கேட்குறேன் அதுலேருந்து. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு முதல்ல நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? சரி, நல்லா பாருங்கள். இந்த டாஸ்க்கை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டாஸ்க்கு பேர் என்னன்னாக்க print the all unique numbers. இந்த இடத்துல if no one number print இந்த இடத்துல no unique அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ இப்போ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னாக்க இங்கே பாருங்க. இப்போ நான் 2 34 இப்போ இருக்கா. ஸோ எனக்கு 34 மட்டும் தான் பண்ணாகும், பிகாஸ் அது மட்டும் தான் யூனிக் நம்பர் வந்திருக்கா. மற்ற எல்லாமே டூப்ளிகேட் இருக்குது, அதனால் பிரிண்ட் ஆகலை. 56 சரி, 4 சரி, எனக்கு எல்லாமே சரி. சப்போஸ் எல்லா நம்பருமே எனக்கு வந்து டூப்ளிகேட்டாக இருந்துச்சுனாக்கா, எல்லா நம்பரும் டூப்ளிகேட் இருந்துச்சுனாக்கா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இந்த எதுவுமே பிரிண்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இங்கே பாருங்க. இந்த இடத்துல இஃப் டி வந்து 2 ஆயிடுச்சுனாக்கா
இப்போ அவுட்புட் பாருங்க, நோ யூனிக் நம்பர் வந்திருக்கும். வந்துச்சா? சப்போஸ் இங்கே 34 இருந்துச்சுனாக்கா உனக்கு அந்த 34 வந்து ப்ரிண்ட் ஆயிருக்கும். அப்போ எந்த ஒரு டூப்ளிகேட் நம்பருமே இல்லை, சாரி எந்த ஒரு யூனிக் நம்பருமே இல்லை அப்படின்னாக்க நோ யூனிக் நம்பர்ஸில் கீழே ப்ரிண்ட் ஆகும். டூப்ளிகேட் இல்லாத நம்பர்ஸ்லாம் ப்ரிண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா டெஸ்ட் கேஸுமே ஒர்க் அவுட் ஆகும். சரி, இந்த கோடை நோட் பண்ணிவிட்டு இது நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு இதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். சரியா? கொஷின்ஸ் கேட்குற போது நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஏன் இங்கே ட்ரூ வச்சு ஃபால்ஸ் பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுது, இங்கே ஏன் பிரேக் பண்ணுறோம், ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், எல்லாத்துக்குமே கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷினை இப்போ நோட் பண்ணிக்கோங்க. சரியா கைஸ்? பிரியா புரிஞ்சதா சொன்னது? ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க.